உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவேரி விஜய் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டவங்க விஜயோட எக்ஸ் லவர் வெண்ணிலா. அவங்க நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன தான் விஜயை உருகி உருகி லவ் பண்ணியிருந்தாலும் நம்மளோட லவ்வுக்கு முன்னாடி காவேரியோட லவ் தான் பெஸ்ட்டு. வயிற்றில் குழந்தை இருந்தாலும் விஜய்க்காக நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா குழந்தைய பற்றி கூட கவலைப்படாமல், அவங்களோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல், விஜய் கூட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவே ஓன் லவ் தான் பெஸ்ட்டு, அதனால் நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது வெண்ணிலாவே காவேரிக்கு அவங்க எந்த அளவுக்கு காதலை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத வெளியே கொண்டு வரதுக்காக இந்த உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் கூட சேர்ந்து அது மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பேற்றுனா காவேரி முழுசாக பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருவாங்களா? இந்த மாதிரி கதைக்களம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸ்கூலில் அந்த மதர்ஸ் டே ப்ரோக்ராமில் பார்த்தா காவேரி கூட அவங்களோட அம்மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ண விஷயம் விஜய்க்கு அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமும் தாங்க முடியாமல் குட்டி காவேரி பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு வந்த உடனே தூக்கி வச்சுட்டு அப்படி கொஞ்சிறாரு. அதை பார்த்ததும் குட்டி காவேரி, என்னப்பா நீங்கள் ரொம்ப ஹாப்பி தானே அப்படிங்கிறாங்க. என்னடாமோ நீ கஷ்டப்படுவேன்னு நினச்சி தான் அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நீ நிஜமாவே இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கடா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் மிஸ்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போது காவேரியுமே நின்றுட்டு, என்ன சார் இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனால் ஒரு விஷயம் சார், சத்தியமாக நான் யாரையுமே இந்த மாதிரி பார்க்கல, குழந்தைக்காக இவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்க நீங்கள் என்ன சார் கவுனெல்லாம் எடுத்துகிட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களால் ஸ்டேஜில் போயிட்டு நீங்கள் கவுன் போட்டுட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கின விஷயம் நான் அப்போதைக்கு காமெடியாக தோணினாலும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தோணும்னு தெரியல, நிஜமாவே அதை நினச்சா உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. நான் பண்ணதெல்லாம் என்ன மிஸ் விஷயம், என் குழந்தை எந்த விதத்துலையும் ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்கிறது தான் பெரிய விஷயமே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை சார், இந்த விஷயத்தை நான் யோசித்து பார்க்கும்போது கிளாஸில் எல்லாருமே அவங்கவுங்களோட அம்மா கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு பேரெல்லாம் கொடுக்கும்போது அம்மு மட்டும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தா, அதை பார்க்கும்போதே எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நான் மறுநாளே பிரின்சிபல் மேடம் கிட்ட பேசிவிட்டு அவங்கக்கிட்ட பெர்மிஷனும் வாங்கிட்டேன், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஏற்கனவே பண்ண போகிறீங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல மிஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ சாரதாமாவும் பார்த்துட்டு, இல்லை தம்பி இந்த விஷயம் எனக்கும் தெரியும், காவேரி நேற்று நைட்டே என்கிட்ட சொல்லிட்டா, நான் தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ நேரமாக நான் உட்காந்து டென்ஷனில் இருந்தேனே, நீங்களாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. எங்கள் தம்பி காவேரி தான் உங்ககிட்ட சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்ல வேணான்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. நம்ம சந்தோஷப்படுறதுல என்ன சார் இருக்குது, அம்மா ஹாப்பியாக இருந்தால அது போதும், என்னமோ நீ ஹாப்பி தானே அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அம்மா வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தாவுக்கு சித்திக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சித்தப்பாவுமே பார்த்துட்டு சரிடா நீ சந்தோஷமாக இருந்தீங்களா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிடுங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ விஜய் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன விஜய் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லை தாத்தா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாரு. அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாத்தா அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு ஓரமாக போய் அப்படியே நின்றுக்கிறாரு. விஜய் போய் பார்த்துட்டு, தாத்தா தாத்தா என்ன தாத்தா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜய், நான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணதோட பெரிய பாவமும் பண்ணிட்டேன், அம்மாவும் பொண்ணும் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க, இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கும்போது எனக்கு நிஜமாவே உறுத்தலாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. என்ன தாத்தா எத்தனை வாட்டி நீங்களும் இப்படி சொல்கிறது, நானும் உங்களுக்கு சமாதானம் சொல்கிறது, நடந்தது நடந்து போச்சு விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை விஜய், நான் என்னைக்கா இருந்தாலும் உன்னையும் காவேரியையும் சேர்த்து வச்சுட்டு பழைய மாதிரி உங்களை வாழ வைக்காமல் என் உயிர் போவாதுப்பா அப்படிங்கிறாங்க. தாத்தா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ மறுநாள் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு விஜய் வந்துட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இடையில நிப்பாட்டிட்டு ஏதோ ஒரு வாங்குறதுக்காக அவர் அங்கே போகிறாரு. அப்போ அங்கே ஷாப்பிங் மாலில் ஏதோ வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பின்னாடி யாரோ விஜய் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்த உடனே விஜய்க்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. வெண்ணிலா அங்கே நின்றுட்டுருக்காங்க. வெண்ணிலா அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ இங்கே அப்படிங்கிறாங்க. அதை நான் கேட்கணும் விஜய், நீ என்ன பண்ணுறீங்க, நீ சென்னையில் தானே இருந்த, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெரிய கதை வெண்ணிலா, நான் இப்போ இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா நீ இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. சரி நீ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை விஜய், எனக்கு இங்கே வேலை கிடச்சிதா, அதனால் நாங்கள் ரொம்ப நாளாகவே இங்கே தான் இருக்கோம், அம்மா அத்தை மாமாவை எல்லாரையும் கூட்டிகிட்டு நாங்கள் இந்த ஊரில் தான் செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா வெண்ணிலா, இத்தனை நாளாக நானும் இங்கே பக்கம் தான் போகிறேன் வரேன், ஆனால் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் உன்னை பார்த்தேனா, பார்த்துருந்தா உன்னை விட்டுருப்பேனா, இப்போ தான் நானுமே உன்னை பார்க்குறேன். ஆமாம் காவேரி எங்க, அப்போது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களே, உனக்கு என்ன குழந்தை பிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ விஜய் பார்த்துட்டு பெண் குழந்தை அப்படிங்கிற
அப்படிங்கிறாரு. ஓ, பெண் குழந்தையா, சூப்பர் சூப்பர். ஆமாம், பாப்பா என்ன பண்ணுறா அப்படிங்கிறாங்க. பாப்பா யூகேஜி படிக்கிறா அப்படிங்கும்போது, காவேரி ரொம்ப லக்கி தெரியுமா, காவேரி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. அம்மா காவேரி என்ன பண்ணுறாங்க, உன் கூட வரலையா, வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வி கேட்கும்போது விஜய்க்கு முகமே மாறி போயிடுது. என்ன விஜய், நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்ணிலா, வா அப்படியே போயிட்டே பேசலாம், இப்போ உனக்கு ஒர்க் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன விஜய், ஒர்க் இருந்தால் நான் எதுக்கு ஷாப்பிங் மாலுக்கு வர போகிறேன், இன்றைக்கி எனக்கு லீவ் தான் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படியே பேசிகிட்டே போவோம் அப்படின்ட்டு, சரி அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே தாத்தா எல்லாருமே இருக்கும்போது வெண்ணிலாவை பார்த்தோன்னே அப்படியே தாத்தாவுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படியே பார்க்கும்போது வெண்ணிலா நேராக போயிட்டு, என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வாமா வெண்ணிலா, நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் தாத்தா அப்படின்னும் போது தாத்தாவுக்கு வந்து முகமே சரியில்லை. என்ன தாத்தா, பழைய மாதிரி நான் ஏதோ பிரச்சனை பண்ணிடுவேணும்னு சொல்லி தானே என்னை பார்த்துட்டு இப்படி நீங்கள் முகத்தை ஒரு மாதிரி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆமாம் காவேரி எங்க, விஜய் தான் நான் பார்த்தேன், பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டான்னு சொன்னான், காவேரி எங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே முகமே ஒரு மாதிரி உம்முன்னு ஆகி போயிடுது. அப்படி வெண்ணிலா பார்க்குறாங்க. என்ன விஜய், காவேரி பற்றி கேட்டாலே நீயும் அங்கேயும் ஒரு மாதிரி ஆகிட்ட, இங்கே தாத்தா கிட்ட கேட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க, எங்கே ரூமில் இருக்காங்களா காவேரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. வெண்ணிலா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு. என்ன விஜய் அப்படிங்கும்போது, நீ வா இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் இப்போ வெண்ணிலா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே வெண்ணிலாவுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது. என்ன விஜய் சொல்கிற, ஒருத்தரோட லைஃப்பில் இந்த அளவுக்கெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது வெண்ணிலா, என் வாழ்க்கையில் நடந்துருச்சே அப்படிங்கிறாங்க. சரி இப்போது காவேரி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. காவேரி இப்போ ஸ்கூலில் தான் இருப்பா பாப்பா கூட அப்படின்னோடனே, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை விஜய், அம்மா பொண்ணுன்னே தெரியாமல் அவங்க 2 பேரும் பாசத்தில் இருக்கிறது இல்லாமல் அம்மாவுன்னு சொல்லிட்டு அவங்க பெர்ஃபார்ம் கூட பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது வெண்ணிலா, என்னைக்காவது அவளுக்கு ஞாபகம் வந்துடாதான்னு சொல்லிட்டு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போது வெண்ணிலா பார்த்துட்டு, நான் வேணால் போய் காவேரி கிட்ட பேசவா அப்படிங்கிறாங்க. ஐயோ வெண்ணிலா, அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் எப்பவும் பண்ணிடாத, அப்படின்னா நாங்களே சொல்லியிருக்க மாட்டோமா, அவளுக்கா ஞாபகம் வரணுமா, இல்லைனா அது பெரிய ரிஸ்க் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறியா, சரி இதுக்கு ஏதாவது ஒரு இது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்கிறாங்க. அப்போ விஜய்க்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது. வெண்ணிலா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் நீ பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. ஹெல்ப்பா, என்ன விஜய் இப்படி கேட்குற, நீ எது கேட்டாலும் நான் செய்வேன், என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை, ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்ததுக்கே காவேரி வந்துட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி பொசசிவ் ஆனதை நானே பார்த்தேன். ஏன்னா அந்த பொண்ணு ஃப்ரண்ட் சீட்டில் என் கூட வந்து உட்கார்ந்ததே அவளுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி முகமெல்லாம் மாறிச்சு. அவளே வந்து எனக்கு மேட்ரிமோனியில் புக் பண்ணி பொண்ணெல்லாம் வேறு தேடிட்டுருக்கா. அதனால் நீ மட்டும் எனக்கு தேடின பொண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி நீ நடிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. என்ன விஜய், என்னை நடிக்க சொல்கிறியாப்போ அப்படிங்கிறாங்க. இல்லை வெண்ணிலா, தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உன் லைஃப்பில் இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் எனக்கே தெரியாமல் ஏதோ ஒரு பேராசையில் நானும் தப்பாக பண்ணிட்டேன். இப்படி ஒரு விஷயத்தினால நான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு பெருசாக கிடைச்ச பாக்கியம்னே நான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக நான் உனக்காக பண்ணுறேன் விஜய் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அப்போனா நாளைக்கு காலையில் நான் உனக்கு கால் பண்ணும்போது நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு, காவேரியும் அங்கே வருவா, அப்போ பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு ஒருவேளை என்னை பார்த்து ஞாபகம் வந்துட்டா அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிற வெண்ணிலா, என்னை பார்த்தே அவளுக்கு ஞாபகம் வரல, என்னவே அவள் யாருன்னு கேட்டா, அப்படி இருக்கும்போது உன்னெல்லாம் ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி விஜய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே விஜய் வந்து யோசிக்கிறாரு, பேசாமல் இந்த காவேரியை கொஞ்சம் துடிக்க விடலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு மெசேஜ் பண்ணுறாரு. ஹாய் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பார்த்துட்டு ஹாய் சார் அப்படின்னு அனுப்புகிறாங்க. என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு கான்வர்சேஷன் போனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுன்னு தான் இப்போ நான் மெசேஜ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னோடனே, கால் பேசலாமா இப்போது அப்படிங்கிறாங்க. ஓகே கால் பண்ணுங்க அப்படின்னோடனே இப்போ விஜய் கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் சார், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு அந்த பொண்ணு தேடுற விஷயமா ஒன்று பண்ணீங்கல்ல, அதில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை, நாளைக்கு நான் வர சொல்லியிருக்கேன், நீங்களும் வாங்கலேன், நம்மளோட அக்ரிமெண்ட் அதுதானே, நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அப்படியே பார்த்து பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. காவேரிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் மிஸ் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஆர்வமாக சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆர்வமாக நான் சொன்னேன் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் தான் அன்றைக்கி சொன்னீங்க இப்போ அம்முவை தத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல, நீங்கள் எப்போ வேணால் பாருங்கள் பேசுங்க பழகுங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது தான் எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி நீங்கள் தானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. சொன்னேன் தான் மிஸ், ஆனால் இந்த பொண்ணை பார்த்தேன், நான் சொல்கிற அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது, அதான் நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா நம்ம போய் பார்த்து பேசிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
இப்போ நைட்டு ஃபுல்லாக காவேரிக்கு வந்துட்டு ரொம்பவுமே டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. இப்போ மறுநாள் காலையில் வந்து பார்த்தா விஜய் ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காராங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. சாரதாம்மா பார்த்துட்டு, என்னடி பொங்கிட்டு போகிற வர ஃபோனை எடுத்து பார்க்குற, திரும்ப ஃபோன் எடுத்து பார்க்குற, இப்படியே பண்ணிகிட்ருக்கியே, என்னடி யாராவது மெசேஜ் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா, எனக்கு யார் மெசேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நானும் காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன விஜய் தம்பி மெசேஜ் பண்ணலன்னு பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. மா கடுப்பை கிளப்பிட்டு இருக்காதம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி என்கிட்ட கோவத்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. சரி, எனக்கு காவேரி ரெடி ஆகி கிளம்புன உடனே, ஏய் என்னடி இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த ஆள் இருக்கார்ல அப்படிங்கிறாங்க. அந்த ஆளா, யாரை சொல்கிற, விஜய் தம்பியவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த ஆளுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக அவரே ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை நானும் இன்றைக்கி பார்க்கணுன்னு சொல்லி என்னை வர சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் சீக்கிரமாக கிளம்பிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பொண்ணு பார்க்கவா, என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த ஆள் தான் சொன்னார், அதுக்கு தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புலேயே சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி சாரதாம்மாவுக்கு சிரிப்பாக வருது. என்ன இவ பொண்ணு பார்க்க போகணுன்னு சொன்னால் இப்படி ஒரு மாதிரி கடுப்பாக போகிறாளே, அப்போ அவளே ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வரா, அது எதுக்கும் நம்ம விஜய் தம்பிக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ விஜயுமே ஃபோன் எடுத்துகிட்டு, சொல்லுங்க த அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி, ஏதோ பொண்ணு பார்க்கறதுக்காக வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவள் கடுப்பில் கிளம்பி வரா அப்படிங்கிறாங்க. கடுப்பாக இருக்காளா, வெரி குட் வெரி குட், இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, அவள் கடுப்பில் தான் கிளம்பி வரா, ஆனால் பொண்ணு பார்க்க போகணுன்னு சொன்னாலே எந்த பொண்ணு தம்பி அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அத்தை, வேறு யாரும் இல்லை, வெண்ணிலா தான் அப்படிங்கிறாங்க. வெண்ணிலாவா, யார் தம்பி அது, நீங்கள் முன்னாடி லவ் பண்ணிவிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலே அவளா அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சு அத்தை, நேற்று நான் எதேச்சியாக பார்த்தேன், அப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ வீட்டுக்கு வந்து காவேரி எங்கன்னு சொல்லிட்டு அவளாக வீட்டில் தேட ஆரம்பிச்சுட்டு காவேரியை கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் சொன்னேன், இப்போ அவளே புரிஞ்சுக்கிட்டா அத்தை அப்படிங்கிறாங்க. அது சரி தம்பி, திரும்பவும் அந்த வெண்ணிலாவால் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதே அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வராது, காவேரியை என் கூட சேர்த்து வைக்கணுங்கிறக்காக அவளே என்கிட்ட நடிக்கிறேன், அந்த மாதிரி உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காத்த, அதனால இதெல்லாம் ஒரு சின்ன ட்ராமா தான் அத்தை, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா தம்பி, அப்போ சரி, ரொம்ப நல்லது, அந்த பொண்ணை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நானும் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் என்னத்த, ஒரு நாள் இன்றைக்கி பார்த்துட்டு அப்படியே காவேரியோட சேர்த்தே நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன், நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பேற்றுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன் தம்பி, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க தன்னு ஃபோனை வச்சதுக்கப்புறமா பார்த்தா இப்போ காவேரி வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ விஜயும் வந்துடுறாரு, வெண்ணிலாவும் வந்துடுறாங்க. இப்போ அந்த காஃபி ஷாப்பில் வந்துட்டு விஜயும் வெண்ணிலாவும் ஆல்ரெடி போயிடுறாங்க. காவேரி வரதுக்கு தான் லேட் ஆகுது. ஆல்ரெடி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வெண்ணிலா கேட்குறாங்க, என்ன விஜய் இன்னும் காவேரியை காணோம் அப்படிங்கிறாங்க. வந்துட்டுருக்கா, இப்போ தான் ஃபோனில் பேசினா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே ஆட்டோலேருந்து இறங்கி வராங்க. அங்கே பேர் வெண்ணிலா வரா அப்படிங்கும்போது அங்கேருந்து காவேரி வராங்க. அப்போ வரதுக்கு முன்னாடியே பார்த்தா 2 பேரும் இப்படி கையை பிடிச்சிட்டு டேபிளில் வச்சுட்டு இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே காவேரிக்கு அவ்வளோ கோவம் வருது. நேராக வந்துட்டு, சார் அப்படிங்கிறாங்க. வாங்க மிஸ், வந்துட்டிங்களா, வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. என்ன இன்றைக்கி தான் பார்த்து பேசணும், நான் பார்த்து ஓகே சொன்னால் தான் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் என்னை வர சொன்னீங்க, அதுக்குள்ளே என்ன கையெல்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மிஸ், அவங்க எனக்கு சும்மா அப்படி பேசிகிட்டு இருந்தோமா, அப்படியே கையை பிடிச்சிட்டோம், அது ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாரு. அப்போ வெண்ணிலாவும் பார்த்துட்டு, ஆமாம் விஜய், நீங்கள் சொன்னீங்களே காவேரி இவங்க தானா அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி வெண்ணிலாவை பார்க்குறாங்க. வெண்ணிலாவும் அப்படியே காவேரியை பார்க்கும்போது அப்படியே காவேரி யோசிக்கிறாங்க. அப்போ வெண்ணிலா டக்குன்னு, என்ன ஒருவேளை காவேரிக்கு நம்மளோட முகம் எதுவும் ஞாபகத்துக்கு வந்துருச்சா, அதனால தான் இது யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி, ஹாய் காவேரி அப்படிங்கிறாங்க. ஹாய், நீங்கள் உங்கள் பேர் அப்படிங்கிறாங்க. என் பேர் வெண்ணிலா அப்படிங்கிறாங்க. அப்போவுமே வந்துட்டு காவேரிக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வர மாதிரி இருக்குது, ஆனால் கரெக்டாக அந்த ஒரு இது வரலை. அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கும்போது, ஏன் நிற்கிறீங்க, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு விஜய் சைடு இருக்க ஒரு சேரில் போய் உட்கார்றாங்க. அதையுமே வெண்ணிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ விஜயுமே அதை பார்த்துட்டு வெண்ணிலா பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அப்புறம் மிஸ், இவங்க தான் நான் சொன்ன எல்லா கண்டிஷனுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி தான் லைஃபா, ஆனால் அவங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை, அதனால் அம்முவை பார்த்துக்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களே நல்லா அம்முவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, எல்லாமே ஓகேவா இருக்கே, நீங்களும் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கையோட எல்லா வேலையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் உங்களை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி பார்த்துட்டு, அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் பேசிட்டீங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு பேருக்கு தான் என்னை கூப்பிட்ருக்கீங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அப்போ வெண்ணிலா பார்த்துட்டு, ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் எல்லா கண்டிஷனும் அவர் சொன்னதுக்கு ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்து டிசைட் பண்ணணும், நீங்கள் சொன்னால் தான் கல்யாணம்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரியே காவேரி முறைக்கிறாங்க. விஜய்க்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது, 2 பேருமே ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க.
என்ன மிஸ் உங்களுக்கு ஓகே தானே அப்படிங்கிறாங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நம்மளோட கான்ட்ராக்டே அதானே அப்படிங்கிறாங்க. அப்போ வெண்ணிலா பார்த்துட்டு கான்ட்ராக்டா, இன்னும் நீங்கள் அந்த கான்ட்ராக்டை விடலையா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி காவேரியும் பார்த்துட்டு இன்னும் நீங்கள் கான்ட்ராக்டை விடலையா, என்ன பேசுகிறீங்க, ஏதோ நீங்கள் ரொம்ப நாள் பேசி பழகுன மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ மிஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவங்களா ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது வெண்ணிலாவோ நான் சும்மா தான் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, சரிங்க மிஸ் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, ஸ்கூலுக்கு கிளம்பணும், நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் அப்படியே பார்த்து பேசிட்டு நாங்களும் அப்படியே கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. என்னது நான் கிளம்பணுமா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மிஸ் காஃபி ஷாப்பில் உட்காந்து என்ன பண்ண முடியும், சும்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே இவங்களை கூப்பிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் எங்கேயாவது வெளியில் போயிட்டு அப்படியே நான் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி காவேரிக்கு எரிச்சலாக வருது. அப்படியே வெண்ணிலாவும் பார்க்குறாங்க. இல்லை சார் பரவாயில்ல, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன் அப்படிங்கிறாங்க. லீவ் போட்டிங்களா மிஸ், என்ன சொல்கிறீங்க, அங்கே அம்மா உங்களை தேடிட்டு இருப்பாளே அப்படிங்கிறாங்க. அதுதான் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு புதுசாக இப்போ ஒரு அம்மா வர போகிறாங்கல்ல, அப்புறம் இதுக்கு அவள் என்ன தேட போகிறா அப்படிங்கிறாங்க. என்ன மிஸ் என்னதான் இருந்தாலும் ஸ்கூலில் நீங்கள் தானே அவளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்கூலில் எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க மிஸ் அப்படின்னா ஓகே, சரி வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து கிளம்பலான்னா எங்கே போக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்குன்னு வேறு யார் இருக்கா மிஸ், எங்கள் வீட்டில் இருக்க ஆளை விட்டால் அடுத்ததான் எனக்குன்னு உறவாக இருக்கிறது உங்கள் அம்மா தானே, உங்கள் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது எங்கள் வீட்டுக்கு வர போகிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன வேணாங்கிறீங்க, நான் ஏற்கனவே அம்மா கிட்ட பேசிட்டேன், வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம், நீங்கள் வேணால் எங்கள் கூட வரீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி காவேரிக்கு பயங்கர கோபமாக வருது. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ கரெக்டாக சாரதாம்மா கிட்ட அங்கே வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தா சாரதாம்மா வேணும்னே போய் பயங்கரமாக வெறுப்பாத்துறாங்க. போயிட்டு ரொம்ப அழகாக இருக்கம்மா நீ, விஜய் தம்பிக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்ப நீ, அம்மாவை நல்லா பார்த்துக்கங்க, விஜய் தம்பிக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் பார்த்து செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கிட்ட போய் ரொம்ப உருகி பேசுறது. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு அவ்வளோ ஒரு கோவமாக வருது. நேராக உள்ளர கிச்சனில் நின்றுட்டு அம்மா அப்படின்னு கத்துறாங்க. இருங்க தம்பி, அவள் கடுப்பில் ஏதோ கத்திட்டு இருக்கா, நான் போய் என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க போய் பாருங்க அப்படின்னோடனே நேராக இப்போது அங்கே போகிறாங்க. என்னடி ஏண்டி கத்திட்டு இருக்க, வந்திருக்கவங்க கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீ பேசிகிட்டு இருக்க, அவன் நான் அவ்வளோ அழகாக இருக்காளா, போய் இடமோ ரொம்ப அழகாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி வர்ணிச்சிட்டு இருக்க, அவ்வளோதான் இங்கே பாருமா எனக்கு செம்ம கோவம் வருது அப்படிங்கிறாங்க. ஏய் நீ ஏண்டி இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்க, உனக்கு தான் அந்த தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணு நல்லா தானே இருக்குது, அங்கே பாருடி ஜோடி பொறுத்த எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. அப்படி காவேரிக்கு செம்ம கோவமாக வருது. டம்ளர்லாம் தூக்கி டம்முன்னு போடுறாங்க. விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் இங்கிட்டு நின்று பயங்கரமாக சிரிப்பாக வருது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் காவேரிக்கு பழைய ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரதுக்காக வெண்ணிலா விஜய் கூட சேர்ந்து ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.